கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமானவைகள். ஆபிரகாமை தேவன் அழைத்து தான் காண்பிக்கும் தேசத்துக்கு போக புறப்பட்டு செல், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே ஆசீர்வதித்தார். ஒரு குமாரனையும் கொடுத்தார். அந்த குமாரனை தனக்கு பலியிடும்படி சொன்னபோது ஆபிரகாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பலியிட செல்லும் பொழுது அங்கே கத்தியை ஓங்கின பொழுது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அப்படியாக தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று தேவன் சொல்லிவிட்டு சொன்னார், உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்கென்று ஒப்புக் கொடுத்தபடியினால் நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றார். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததிகளை கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி அப்படியாக பெருகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் மாறாதவைகள், அவைகள் நிச்சயமானவைகள் என்பதே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னால் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்கே தாவீதுக்கு தேவன் நிச்சயமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைகளை நமக்கு தருவார் என்று, அவைகளை நமக்கு தருவேன் என்று, உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு நிச்சயமான கிருபைகளை தருகிற தேவன். எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு நம்மேல் கரிசனை உள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கா ஆசீர்வாதம் என்று, அல்லது எனக்கா தேவனுடைய கிருபைகள் என்று, தேவனுடைய இரக்கங்கள் என்று. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நிச்சயமாகவே ஆசீர்வதித்த தேவன், தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை அருளி செய்த தேவன், இன்றைக்கு நமக்கும் நிச்சயமான ஆசீர்வாதங்களை தந்து நிச்சயமான கிருபைகளை தந்து நம்மோடு நித்திய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தேவனிடத்திலிருந்து நாம் சுதந்திரித்து அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆபிரகாமுக்கு அருளின நிச்சயமான ஆசீர்வாதங்களையும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபைகளை சுதந்திரிக்க பண்ணுகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.